الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد. فقد قال النبي صلى الله عليه وسلم يوشك الناس أن يضربوا أكباد الإبل فلا يجدون عالما أعلم من عالم المدينة. رواه الترمذي. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய இந்த தர்ஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய வரலாற்றில் வந்த ஒரு பெரிய இமாமை குறித்து, ஒரு பெரிய மார்க்க அறிஞரை குறித்து சொன்ன முன் அறிவிப்பை பார்க்கலாம். இந்த ஹதீஸை இமாம் திர்மிதி ரஹிமுல்லா அவர்கள் அறிவித்திருக்கிறார். அதேபோல் இமாம் நஸஈ என்கிற முஹத்திஸும் அறிவித்திருக்கிறார். அதேபோல் இமாம் ஹாக்கிம் என்கிற முஹத்திஸும் தன்னுடைய நூல் முஸ்ததரக்கிலே அறிவித்திருக்கிறார். ஆதாரபூர்வமான தகவல் இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு காலம் வரும், அப்போது மக்கள் தூரம் தூரமாக பயணம் செய்வார்கள். ஆனால் மதீனாவில் இருக்கக்கூடிய ஆலிமை விட பெரிய ஆலிமை அவர்களால் பார்க்க முடியாது. மேலும் மக்கள் அந்த ஆலிமிடம் படிப்பதற்காக வேண்டி என்ன செய்வார்கள், தூரத்திலிருந்து பயணம் செய்து வருவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸு, இது யார் மீது பொருந்தும் இந்த இஸ்லாமிய வரலாற்றிலே என்று பார்க்கும் பொழுது, அந்த காலத்தில் சுஃபியான் பின் உயைனா என்கிற ஒரு பெரிய மார்க்க அறிஞர் இருந்தார்கள். அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, இந்த ஆலிமுல் மதீனாவுடைய ஆலிம், அவரை நோக்கி மக்கள் பல நாடுகளிலிருந்து பயணம் செய்து வருவதாக ரசூல் சொல்லியிருக்கிறார்களே, அந்த மதீனாவுடைய ஆலிம் யார் என்று விசாரிக்கப்பட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், இன்னஹு மாலிக் இப்னு அனஸ், அவர்கள் மாலிக் பின் அனஸ் என்கிற இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்கள்தாம் என்று. அன்பானவர்களே, இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா இவர்கள் 93 ஹிஜ்ரியில் பிறந்தவர். 93 ஹிஜ்ரியில் பிறந்து 2ஆம் நூற்றாண்டிலே அவர்கள் வாழ்ந்தார்கள். 199 அநேகமாக அவர்கள் வஃபாத்தான ஆண்டு. ஆக 2ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய தலை சிறந்த ஒரு மார்க்க அறிஞர், ஒரு இமாம் தான் இமாம் மாலிக். இவர்கள் பொதுவாக 4 இமாம்கள் என்றெல்லாம் பிரபலமாக மக்கள் பேசிக்கொள்வார்களே, அந்த 4 இமாம்களில் ஒரு இமாம் தான் இமாம் மாலிக். இவருடைய பெயரில் பிற்காலத்தில் மாலிக்கி என்கிற மத்ஹப் தோன்றியது. இந்த 4 மத்ஹபுகளும் அந்த 4 இமாம்கள் உருவாக்கிய மத்ஹபுகள் கிடையாது. என்னை பின்பற்றுங்கள், என்னுடைய கருத்துக்களை பின்பற்றுங்கள் என்று அவர்கள் சொல்லி மக்களை இப்படி செய்யுமாறு வலியுறுத்தி அவர்களே உருவாக்கிய மத்ஹபுகள் கிடையாது. அந்த இமாம்கள் வாழ்ந்து மரணித்து சென்று விட்டார்கள். பின்னால் வந்த மக்கள் அவர்களுடைய கருத்துகளுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து, அவர்களுடைய மார்க்க தீர்ப்புகளுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து, அவர்கள் சொன்ன மார்க்க தீர்ப்புகளை எல்லாம் தொகுத்து அடுத்த மக்களுக்கு சொல்வது என்றெல்லாம் அதை மிக அதிகமாக பேணி நடந்த காரணத்தினால் ஒரு காலத்தில் அந்த மத்ஹபுகள் இந்த பூமியிலே பரவலாகிவிட்டது. மற்றபடி அந்த இமாம்கள் அந்த மத்ஹபுகளை உருவாக்கியது கிடையாது. அந்த 4 மத்ஹபுகளில் மாலிக்கி மத்ஹப் என்பது இந்த இமாமை சார்ந்தது தான். இவருடைய பெயரை சொல்லி இவருடைய பெயரை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது. சரி, இவரிடத்தில் அந்த காலத்தில் மக்காவில் இருந்து இவர் மதீனாவில் இருக்கிறார். மஸ்ஜித் நபவியில் தான் உட்கார்ந்து பாடம் நடத்துவார். இவரிடம் படிப்பதற்காக வேண்டி மக்காவிலிருந்து மக்கள் வருவார்கள். ஷாம் நாட்டிலிருந்து, திமஷ்கிலிருந்து வருவார்கள். ஈராக் நாட்டில் கூஃபா, பஸ்ரா என்கிற நகரங்களிலிருந்து புறப்பட்டு வருவார்கள். எகிப்திலிருந்து வருவார்கள். ஏன், அந்த காலத்தில் மிக கடைக்கோடியில் இருக்கக்கூடிய முஸ்லீம் நாடு என்று சொன்னால் அந்துலுஸ், அந்த காலத்திலே ஸ்பெயினிலிருந்து என்ன செய்வார்கள், புறப்பட்டு இமாம் மாலிக்கிடம் படிப்பதற்காக வேண்டி வருவார்கள். இந்த காலத்தில் என்ன மதீனாவுக்கு மக்கள் படிப்பதற்கு போகவில்லையா என்று கேட்டால், இந்த காலத்திலும் மக்கள் நினைச்சுகிறார்கள், மதீனாவில் போய் படிக்க வேண்டும், மதீனா யூனிவர்சிட்டியில் போய் படிக்க வேண்டும், நல்ல கல்வி அங்கு கிடைக்கிறது என்று சொல்லி ஆயிரக்கணக்கான மக்கள் மதீனாவை நாடி செல்கிறார்கள் இந்த காலத்திலும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆலிமிடம் படிப்பதற்காக வேண்டி போகவில்லை. மதீனா யூனிவர்சிட்டி, அங்கு பல உலமாக்கள் இருக்கிறார்கள், பல அறிஞர்கள் இருக்கிறார்கள் என்றுதான் மதீனாவை நோக்கி மக்கள் இந்த காலத்தில் பயணம் செய்கிறார்களே ஒழிய,
இமாம் மாலிக் ரஹிமுல்லாவுடைய காலத்தில் இமாம் மாலிக் இருக்கிறார் மதீனாவில், அவரிடம் படிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தை என்ன செய்வார்கள்? மக்கள் புறப்பட்டு வருவார்கள். ஒரு தனி நபரிடம் படிப்பதற்காக வேண்டி அவ்வளவு சிரமங்களை தாங்கி கொண்டு அப்படி அவரை நோக்கி பயணம் செய்து வந்த மக்களில் ஒரு 2 உதாரணங்களை நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். மார்க்க கல்வி தேடுவதற்காக இவர்கள் எப்படியெல்லாம் பாடுபட்டார்கள், கஷ்டப்பட்டார்கள் என்பதை உணர்ந்து நாமும் அடிப்படை மார்க்க கல்வி தேடுவதிலே ஆர்வம் காட்ட வேண்டும் என்பதற்காக இந்த உதாரணங்கள் இன்ஷா அல்லாஹ் உதவியாக இருக்கும். அதில் ஒரு உதாரணம் தான் இமாம் மாலிக் ரஹிமுல்லா அவர்களிடம் மதீனாவுக்கு வந்து படித்த மிக தலை சிறந்த இன்னொரு இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா. இமாம் ஷாஃபி அவர்களை குறித்தும் ரசூல் அவர்கள் சொன்ன சில ஹதீஸுகள் பொருந்துவதாக சில அறிஞர்கள் சொல்வார்கள். ஆனால் அந்த செய்திகள் எல்லாமே பலவீனமான தகவல்கள். சில அறிஞர்கள், உதாரணத்திற்கு இப்னு ஹஜர் என்கிற அறிஞர், அவர் சொல்வார்கள் ரசூல் அவர்கள் சொன்னதாக வரக்கூடிய பல தகவல்களை ஒன்று சேர்த்து பார்த்தால் அது இன்ஷா அல்லாஹ் அங்கீகரிக்கப்படும் ஹதீஸாக மாறும், இமாம் ஷாஃபிக்கு பொருந்துமான ஹதீஸு என்பதாக. ஆகவே தான் இமாம் ஷாஃபி அவர்களுடைய மாணவர் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் அவர்கள் இமாம் ஷாஃபியிடம் படித்தவர்கள். அவர்கள் சொல்வார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக நமக்கு கிடைத்த ஒரு தகவல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குரைஷ் கோத்திரத்தை சார்ந்த ஒரு ஆலிம், அவர் பூமியை கல்வியை கொண்டு நிரப்பி விடுவார், அவருடைய கல்வி பூமியில் பரவலாகிவிடும். குரைஷ் கோத்திரத்தை சார்ந்த ஒரு ஆலிம் என்று ரசூல் அவர்கள் சொன்னார்கள். ஆக பிரபலமான இமாம்களில் இமாம் ஷாஃபி தான் யார்? குரைஷ் கோத்திரத்தை சார்ந்தவர், ரசூலுடைய குடும்பம் பனு ஹாஷிமை சார்ந்தவர். ஆக இமாம் அஹ்மத் பின் ஹம்பலும் அந்த ஹதீஸை மேற்கோள் காட்டுகிறார். ஆனால் அந்த ஹதீஸுகள் பலவீனம் உண்டு. சரி, இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் இமாம் மாலிக்கிடம் படித்தவர். அவர்கள் சொல்கிறார்கள் தன்னை பற்றி, நான் 7-8 வயது இருக்கும் பொழுது குர்ஆனை மனப்பாடம் செய்து விட்டேன் முழுமையாக. அடுத்து அரபி மொழியில் அரபி நடையை கற்றுக்கொள்வது, இலக்கியத்தை படிப்பது, கவிதை படிப்பது என்கிற நோக்கத்துக்காக ஹுதைல் என்கிற ஒரு கோத்திரம், அரபி கோத்திரம், அந்த ஹுதைல் கோத்திரக்காரர்களுக்கு மத்தியில் போய் நான் பல நாட்கள் தங்கியிருந்தேன். அவர்களிடமிருந்து அரபி இலக்கியத்தையும் கவிதையையும் கற்றுக்கொண்டேன். அதை படித்த பிறகு நான் மக்காவுக்கு திரும்பிய பொழுது ஒரு நபர் என்னை சந்தித்து பேசினார். அவர் சொன்னார், நீங்கள் அரபி இவ்வளவு அதிகமாக படித்திருக்கிறீர், அரபி இலக்கணம் கவிதைகளை மனப்பாடம் செய்திருக்கிறீர், ஆயிரக்கணக்கான கவிதைகள். ஆனால் இது எல்லாமே இருந்தும் மார்க்க சட்டங்களின் அறிவு, ஃபிக்ஹ் என்று சொல்வார்கள் அரபியிலே, மார்க்க சட்டங்களுடைய அறிவு அது இல்லை என்று சொன்னால் இது என்ன பிரயோஜனம்? ஆக அதையும் நீங்கள் படிக்கலாமே என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று ஒருவர் சொன்ன அந்த வார்த்தை இமாம் ஷாஃபி சொல்கிறார், என்னுடைய உள்ளத்தில் அது ஆழமாக பதிந்தது. ஆக நான் அந்த ஆலோசனை தந்த நபரிடம் கேட்டேன், சரி ஃபிக்ஹ் படிப்பதாக இருந்தால், மார்க்க சட்டங்களை நான் படிப்பதாக இருந்தால் யாரிடம் போய் படிப்பது? அதற்கு அந்த நபர் சொன்னார், சையீதுல் முஸ்லிமீன மாலிக் இப்னு அனஸ். இந்த காலத்தில் முஸ்லிம்களுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு தலைவராக இருக்கக்கூடிய மாலிக் பின் அனஸ் தான் மிகப்பெரிய ஒரு ஆலிம் இந்த காலத்தில், அவரிடம் போய் படி என்று சொல்லி அவர் ஆலோசனை தர இமாம் ஷாஃபி சொல்கிறார், நான் இமாம் மாலிக் அவர்கள் தொகுத்த ஹதீஸ் நூல் என்னென்று விசாரித்தேன். முவத்தா என்கிற ஹதீஸ் நூலை அவர் தொகுத்திருக்கிறார் என்று எனக்கு சொல்லப்பட்டது. ஆக அந்த நூல் யாரிடம் இருக்கிறது என்று நான் விசாரித்தேன். ஒரு நபரிடம் அந்த நூல் இருப்பதாக நான் அறிந்ததும் சில நாட்களுக்காக அந்த புத்தகத்தை வாங்கி, இமாம் மாலிக் என்கிற அந்த அறிஞர் தொகுத்த ஹதீஸ் நூல், எப்படி சஹி புகாரி ஒரு ஹதீஸ் நூல், அதில் 7000க்கு மேற்பட்ட ஹதீஸுகள் உண்டு. சஹி முஸ்லிம் ஒரு ஹதீஸ் நூல், அதிலும் 7000க்கு மேலே ஹதீஸ் உண்டு. அதுபோல் இமாம் மாலிக் தொகுத்த ஒரு ஹதீஸ் நூல் தான் முவத்தா இமாம் மாலிக் என்கிற நூல். ஆக அந்த நூல் ஒருவரிடம் இருப்பதாக நான் தெரிந்ததும் சில நாட்களுக்காக அந்த புத்தகத்தை வாங்கி 10 நாட்களில் 9 அல்லது 10 நாட்களில் அந்த புத்தகத்தில் உள்ள நூற்றுக்கணக்கான ஹதீஸுகளை அவர் செய்து விடுகிறார், மனப்பாடம் செய்து விடுகிறார். மனப்பாடம் செய்து அந்த புத்தகத்தை அவருக்கு திருப்பி கொடுத்து, அடுத்து மதீனாவுக்கு செல்ல என்ன வழி, என்ன ஏற்பாடுகள், அதையெல்லாம் பார்த்து மக்காவில் அந்த நேரத்தில் இருந்த ஒரு கவர்னர் அவரிடம் ஒரு கடிதத்தை, ஒரு சிபாரிசு லெட்டர் மாதிரி, ரெஃபரன்ஸ் லெட்டர் மாதிரி, ரெக்கமெண்டேஷன் லெட்டர் மாதிரி நினைச்சுகிறார். ஒரு லெட்டரை அந்த மக்காவுடைய வாலியிடம் வாங்கி கொண்டு கவர்னரிடம் மதீனாவுக்கு புறப்படுகிறார் படிப்பதற்கு. அந்த நேரத்தில் அவருக்கு 13 வயது இருந்திருக்கும் இமாம் ஷாஃபி அவர்களுக்கு. போன பிறகு இமாம் மாலிக்கை சந்தித்து
அந்த லெட்டரை கொடுத்தார்கள். அந்த லெட்டரை தூக்கி எறிந்து விட்டார். கோவப்பட்டார் சொல்லப்போனால், இது என்ன சிபாரிசு எல்லாம் செய்வதென்று. அடுத்து என்ன செய்கிறார், சரி அவருக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பதாக இருந்தால் பிரத்யேகமாக அவரிடத்தில் எவ்வளவு மார்க்க கல்வி தேடுவதில் ஆர்வம் இருக்கிறது இந்த நபரிடம், இந்த சிறுவனிடம் என்று பார்ப்பதற்கு விசாரித்தார்கள். என்ன படித்திருக்கிறீர்கள் என்று. அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் தொகுத்த முவத்தா என்கிற ஹதீஸ் நூலை நான் மனப்பாடம் செய்து விட்டேன். சில கேள்விகளை கேட்டு பார்க்கிறார். எந்த ஹதீஸ் கேட்டாலும் சரியாக சொல்கிறார். சரி புரிந்து படிக்கிறாரா என்றும் சோதனை செய்து பார்க்கிறார். நன்றாக புரிந்துதான் அந்த ஹதீஸுகளை படித்திருக்கிறார் என்பதை உணர்ந்த இமாம் மாலிக் அவர்கள், 12-13 வயது இமாம் ஷாஃபி சிறுவனாக இருக்கிறார். அவரை பார்த்து, உன்னுடைய பெயர் என்ன என்று கேட்க, முஹம்மத் என்று சொல்கிறார். இமாம் ஷாஃபியுடைய பெயர் முஹம்மத் பின் இத்ரீஸ். முஹம்மது என்று சொன்னதும் சொன்னார்கள், முஹம்மதே, அல்லாஹ் உனக்கு நல்ல கல்வி ஆற்றலை, புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையை கொடுத்திருக்கிறான். இந்த கல்வி ஆற்றலை பாவம் செய்து அல்லாஹ்வுக்கு மாறு செய்து பாழாக்கி விடாதே, அழித்து விடாதே. அல்லாஹ்வுக்கு, அல்லாஹ்வுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடந்து கொள். அல்லாஹ் உனக்கு இன்னும் அதிகமான கல்வியை நிச்சயமாக தருவான். உன்னை கொண்டு பல பேர் பயனடைவார்கள் என்று நான் நம்புகிறேன் என்று இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள். ஆக இவ்வாறு மதீனாவுக்கு சென்ற இமாம் ஷாஃபிஈ, இமாம் மாலிக் ஹிஜ்ரி 179 வஃபாத் ஆகும் வரை கூட இருந்து அவர்களிடம் ஹதீஸை படித்தார்கள், ஃபிக்ஹை படித்தார்கள், பல பாடங்களை அவர்கள் படித்தார்கள். ஆக அடுத்த தலைமுறைக்கு இமாம் ஷாஃபி என்கிற ஒரு பெரிய இமாம் கிடைத்தார் என்று சொன்னால் அதற்கு ஒரு முக்கிய காரணம் அவருடைய ஆசிரியர் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ். அதேபோல் இன்னொரு சம்பவம் பாருங்கள். ஒரு மார்க்க கல்வி தேடக்கூடிய மாணவர் ஹிஷாம் பின் அம்மார் அவருடைய பெயர். அவர் எகிப்தை சார்ந்தவர். அவர் நினைச்சுகிறார் பாருங்கள், அந்த காலத்தில் ஒரு பெரிய மார்க்க அறிஞரிடம் மார்க்க கல்வி படிப்பதாக இருந்தால் எங்கு போக வேண்டும் என்று விசாரிக்க, மதீனாவில் மிகப்பெரிய ஒரு மார்க்க அறிஞர் இருக்கிறார், இமாம் மாலிக், அவரிடம் சென்று படியுங்கள் என்று அவருக்கு எகிப்தில் இருந்த ஒரு பெரிய ஹதீஸ் துறை வல்லுனர் லைஸ் பின் சஅத் என்கிற அறிஞர் நினைச்சுகிறார், ஆலோசனை தருகிறார். மதீனாவுக்கு போய் படிங்கள் இமாம் மாலிக்கிடம். அவர் நினைச்சுகிறார், அவரும் ஒரு சிறுவர் தான், 12-13 வயது சிறுவர். புறப்பட்டு அவர் எகிப்தில் இருந்து மதீனாவுக்கு வருகிறார். மதீனா வருவதற்கான ஒரே நோக்கம் மார்க்க கல்வியை தேட வேண்டும், அறிஞர்களிடம், குறிப்பாக இமாம் மாலிக்கிடம் படிக்க வேண்டும், ஒரே நோக்கம்தான். ஆக ஊர் விட்டு மரக நாடு விட்டு நாடு வருகிறார். மதீனா வந்த பிறகு இமாம் மாலிக்குடைய வீடு எங்கே என்று கேட்டு, இமாம் மாலிக்குடைய வீடு இதுதான் என்று காட்டப்பட்டது. அங்கு வந்ததும் கதவு தட்ட வேண்டும், சலாம் சொல்லி அனுமதி கேட்க வேண்டும். அந்த ஒழுக்கம் அவருக்கு தெரியவில்லை. சிறுவர், பெரிய வளர்ந்தவர் கிடையாது, சிறுவர் தான். ஆக கதவு தட்டி சலாம் சொல்லி அனுமதி கேட்காமலே உள்ளே நுழைந்து விட்டார். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பார்த்தார்கள், அனுமதி இல்லாமல் ஒருவர், ஒரு வாலிபர் அல்லது ஒரு சிறுவர் உள்ளே வந்து நிற்கிறார். யார் நீங்கள் என்று கேட்க, நான் ஒரு மாணவர். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், மாணவனாக இருந்து கொண்டு பிறருடைய வீட்டுக்கு சென்றால் சலாம் சொல்ல வேண்டும், கதவு தட்ட வேண்டும், 3 முறை அனுமதி கேட்க வேண்டும், அந்த ஒழுக்கமெல்லாம் உனக்கு தெரியாதா, வெளியில போ என்று சொல்லி வெளியே அனுப்பிவிட்டார்கள். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் பாடம் நடத்துவதில் சற்று கடுமையாக நடந்து கொள்பவர் என்றும் அவரை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. ஸ்ட்ரிக்டாக நடந்து கொள்வார். வெளியே அனுப்பிவிட்டார். சிறிது நேரம் கழித்து தொழுகை நேரத்தில் இமாம் மாலிக் பள்ளிவாசலை நோக்கி வெளியேறும் பொழுது வெளியே வந்து பார்க்கிறார், வாசலில் அந்த வாலிபர் நிற்கிறார்கள் ரொம்ப நேரமாக. இன்னும் போகவில்லையா என்று கேட்க, இல்லை, நான் உங்களிடத்தில் படிப்பதற்காக தான் தூரத்திலிருந்து எகிப்திலிருந்து பயணம் செய்து வந்திருக்கிறேன். மேலும் உங்களிடம் நான் படிக்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய தந்தை இங்கு மதீனாவிலே ஒரு தோட்டத்தை வாங்கி கொடுத்திருக்கிறார். அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை நான் பயன்படுத்தி இங்கு தங்கி எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் உங்களிடம் மார்க்க கல்வியை தேட வேண்டும் என்பதற்காக தான் கஷ்டப்பட்டு என்னுடைய தந்தையும் என்னை மதீனாவுக்கு வழி அனுப்பி வைத்தார்கள். உங்களிடம் படிப்பதற்காக தான் நானும் ஊர் விட்டு ஊர் வந்திருக்கிறேன். ஆக நான் செய்த இந்த தவறு காரணமாக எனக்கு பாடம் சொல்லி கொடுக்காமல் நீங்கள் அனுப்பிவிடாதீர்கள். ஆரம்பத்தில் அவர்கள் அழுது கொண்டிருப்பார்கள். வாசல் வந்து பார்க்கும் பொழுது, என்ன திட்டியதற்காக அழுகிறாயா என்று கேட்க, அல்லது ஒரு ஹாதிமை சொல்லி அடிக்கவும் சொல்வார்கள். அநேகமாக 2 அடி அடியுங்கள் என்று சொல்லி ஒரு ஹாதிமை அழைத்து, ஒரு பணியாளரை அடித்ததற்காக அழுகிறாயா என்று கேட்க அவர்கள் சொல்வார்கள், இல்லை இல்லை, நான் படிப்பதற்காக வந்தேன், நான் செய்த தவறின் காரணமாக எனக்கு பாடம் நடத்தாமல் நீங்கள் திருப்பி அனுப்பி விடுவீர்கள் என்கிற அந்த பயத்தின் காரணமாக அழுகிறேன் என்று எல்லா விஷயங்களையும் சொன்னதும் இமாம் மாலிக் என்ன செய்தார்கள், சரி சரி பயப்பட வேண்டாம், நான் உனக்கு ஹதீஸ் உடைய கல்வியை தருவேன் என்று சொல்லி நின்றபடி என்ன செய்தார்கள், சில ஹதீஸுகளை சொன்னார்கள். உடனே அந்த ஹிஷாம் பின் அம்மார் மாணவர் நினைச்சுகிறார்,
அந்த ஹதீஸுகளை எழுதி கொள்கிறார். எழுதி கொண்ட பிறகு அவர்கள் சொன்னார்கள், நான் இதே போல் ஒவ்வொரு நாள் உங்களுடைய வாசலுக்கு வருகிறேன், உங்களுடைய வீட்டை தேடி நான் வருகிறேன். நான் செய்த தவறுக்கு நீங்கள் தினமும் அனுமதி கேட்காமல் வீட்டில் நுழைந்த அந்த ஒரு தவறுக்கு நான் இருக்கும் காலம் வரை தினமும் உங்களுடைய ஹாதிம் பணியாளரை அனுப்பி நீங்கள் இன்று அடிக்க சொன்னது போல் அடிக்க சொல்லி எனக்கு தண்டித்தாலும் சரி, என்னை தண்டித்தாலும் சரி, நான் அடி வாங்குவதற்கு தயார், ஆனால் கல்வி இல்லாமல் நான் போக மாட்டேன், தயவு செய்து எனக்கு உங்களுடைய கல்வியை தாருங்கள் என்று சொன்னார்கள். தொடர்ந்து அதே போல் அவருடைய சபையில் உட்கார்ந்து படித்தார். பிற்காலத்தில் ஹிஷாம் பின் அம்மார் அவரும் பெரிய ஒரு ஹதீஸ் துறை வல்லுநராக முஹத்திஸாக அவர்கள் உருவானார்கள். அன்பானவர்கள், இப்படி இமாம் மாலிக் ரஹிமுல்லா அவர்களை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸ் அல்லது ரசூல் சொன்ன அந்த ஹதீஸ் இமாம் மாலிக்கு தான் பொருந்தும், வேறு யாருக்கும் அந்த ஹதீஸ் பொருந்தாது என்பதாக அறிஞர்கள் சொல்கிறார்கள். அந்த ஹதீஸ் தான் இமாம் திர்மிதி, இமாம் நஸை போன்ற ஹதீஸ் துறை வல்லுநர்கள் அறிவித்த ஹதீஸாகும். ஒரு காலம் வரும், மக்கள் அப்போது பயணம் செய்து போய் படிக்கலாம் என்று பார்த்தால் மதீனாவில் இருக்கக்கூடிய ஆலிமை தவிர பெரிய ஆலிம் அந்த காலத்தில் யாரும் இருக்க மாட்டார்கள் என்கிற அந்த ஹதீஸாகும். இப்போது நாம் சொன்ன இந்த சம்பவங்கள் எல்லாம் அந்த காலத்தில் எப்படி இந்த இமாம்கள், அந்த இமாம்களுடைய மாணவர்கள் எல்லாம் மார்க்க கல்வி தேடுவதிலே ஆர்வம் காட்டினார்கள். நாடு விட்டு நாடு என்று இந்த காலத்தில் சம்பாதிப்பதற்காக தான் போவார்கள் இல்லையா? பொதுவாக சம்பாதிப்பதற்கு நாடு விட்டு நாடு போனால் 2 வருடம் 3 வருடம் வரமாட்டார்கள். இங்கு மனைவி திருமணம் முடித்து புதிய மனைவி தனியாக இருப்பார்கள். ஆனால் அதெல்லாம் கிடையாது, காசு சம்பாதிக்க வேண்டும். 3 வருடம் 4 வருடம் போனால் திரும்பி வரக்கூடிய வழி காணும். அப்படி சம்பாதிப்பதற்காக நாடு விட்டு நாடு போகக்கூடிய மக்கள் ஏராளம் இந்த காலத்தில். ஆனால் அந்த காலத்தில் கல்வி தேடுவதற்காக வேண்டி என்ன செய்வார்கள்? நாடு விட்டு நாடு போவார்கள். கல்வி தேடுவதற்காக வேண்டி தன்னுடைய பொருளாதாரத்தை அதிகமாக செலவு செய்வார்கள். சிறு வயதிலிருந்தே 8-9 வயதில் குர்ஆன் மனப்பாடம் செய்து முடித்து விடுவார்கள். அதற்கு அடுத்து ஓரளவுக்கு வளர்ந்தால் ஒரு 12-13 வயது அடுத்த ஹதீஸ் படிக்க தொடங்குவார்கள், மார்க்க சட்டங்கள் படிக்க தொடங்குவார்கள். இப்படி மார்க்க கல்வி தேடுவதற்காக இத்தனை தியாகங்கள் அந்த மக்கள் செய்திருக்க அந்த காலத்தில். ஆகவேதான் அல்லாஹ் அவர்களுடைய முயற்சியிலும் பர்க்கத் செய்தான். அவர்களுடைய முயற்சியை கொண்டு இந்த காலம் வரை நாம் என்ன செய்கிறோம்? இந்த இமாம்கள் எழுதிய புத்தகங்கள், அந்த இமாம்கள் தொகுத்த ஹதீஸ்களை படித்து பயனடைகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய முயற்சியில் பர்க்கத்தும் செய்தான். இந்த இமாம்களுடைய சம்பவங்கள் அடிப்படையாக வைத்து நாம் சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். நாம் அடிப்படை மார்க்க கல்வி தேடுவதற்காக நாம் சின்ன சின்ன குர்பானி தருகிறோமா? இவர்கள் ஊர் விட்டு ஊர் போனார்கள், தன்னுடைய பொருளாதாரத்தை எல்லாம் செலவு செய்தார்கள், குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தார்கள் பல காலங்கள், பல வருடங்கள். இதற்காக மார்க்க கல்வியை ஆழமாக தேட வேண்டும், ஒரே நோக்கம்தான். அப்படிப்பட்ட பெரிய பெரிய தியாகங்கள் அவர்கள் செய்திருக்க, நாம் சின்ன சின்ன தியாகங்கள் செய்து வாய்ப்பு கிடைக்கும் பொழுது ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி பயான் கேட்பதுண்டா? வாய்ப்பு கிடைத்தால் ஒரு மணி நேரம் ஒதுக்கி தர்ஸ் கேட்பதுண்டா? இப்படி ஜும்மா அன்று நேரத்திற்கு முன்பாக வந்து அந்த உரையை முழுமையாக கேட்டு பயனடையலாம் என்று சொல்லி சீக்கிரமாக வந்து உட்காருகிறோமா? அல்லது தொழுகை நிற்பதற்கு ஒரு 5 நிமிடம் முன்பு என்று தாமதமாக வருகிறோமா என்று சுய பரிசோதனை செய்து பார்த்து மார்க்க கல்வி தேடுவதிலே நமக்கு தேவையான அடிப்படை மார்க்க கல்வி குறைந்தது அவசியம் தேட வேண்டும். இது நம் மீது கட்டாய கடமை, அது நஃபில் கிடையாது. அடிப்படை மார்க்க கல்வியை தேடுவது நஃபிலான, விரும்பினால் செய்யலாம், விரும்பாவிட்டால் விட்டுவிடலாம், செய்தால் நன்மை, செய்யாமல் விட்டுவிட்டால் தீமை கிடையாது என்கிற நஃபிலான விஷயம் இல்லை. அடிப்படை மார்க்க கல்வியை தேடுவது வாஜிப், கட்டாய கடமை. அந்த கடமையை நாம் செய்து வருகிறோமா? அதற்கு நேரத்தை ஒதுக்குகிறோமா? வாய்ப்பு கிடைத்தால் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்கிறோமா என்று நாம் சுய பரிசோதனை செய்து பார்த்து மார்க்க கல்வி தேடுவதிலே ஆர்வம் காட்ட வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு உங்களுக்கும் அந்த பாக்கியத்தை தருவானாக. ஆமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.